வணக்கம், நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மூட்டு வலி இருக்கவங்க என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மூட்டு வலி வருது அப்படின்னாவே வந்து அவங்களுக்கு கால்சியமும் விட்டமின் டியும் வந்து டெஃபிஷியன்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் கால்சியம்ஸ் அதிகமாக இருக்குது. பால், தயிர், வெண்ணெய், நெய், தென் பன்னீர், இது எல்லாமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். தென் கீரை வகைகள்னு பார்த்தோம்னா எல்லா கீரையிலுமே கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கிறது நல்லது. தென் நட்ஸு, பல்சஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நட்ஸு, ஆல்மண்டு, பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். தென் பல்சஸ் பார்த்தோம்னா எல்லா சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பயிறு, தென் பீன்ஸ், ரெட் பீன்ஸு, ஒயிட் பீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பீன்ஸ் வெரைட்டி எல்லாமே எடுத்துக்கலாம். இன் மார்னிங், ஈவினிங் வந்து வாக்கிங் ரொம்ப மஸ்ட்டு. மார்னிங்னா 8 o'clock முன்னாடி, ஈவினிங்னா 5 o'clock அப்புறம் அந்த விதமான வெயிலில் வந்து நான் வாக்கிங் போகணும் ஒரு 1/2 hour. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஸோ விட்டமின் டியும் கால்சியமும் மெயின்டைன் ஆனால் தான் வந்து இந்த போன் பெயின் வர்றது நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். தென் வெயிட், ஒபிசிட்டியாக இருக்கவங்க வந்து வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப மஸ்ட். நம்ம வெயிட்டு போட போட வந்து நம்ம போனால் வந்து அந்த வெயிட்டு பியர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலே வந்து இந்த நீ ஜாயிண்ட் பெயின் வரும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். ஓகே, இதெல்லாமே ஃபாலோ பண்ணாவே வந்து நம்ம பெயின் வரதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.